அதோட முக்கியமா பொண்டாட்டி மாதிரிலாம் இல்ல. ஏங்க குதூகலமா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுருவாரு. மனைவி இருக்கிறது அவ்வளவு வருத்தாதான். இவங்க 2 பேரும் மனைவியை சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்லிட்டு வந்தான் சொல்றதுதான். வீட்டுக்கு போய் அடி விழுகும் போதுதான் தெரியும். என்னதான் இருந்தாலும் நம்ம வேலை அப்படி இப்படிலாம் இருக்கிற அந்த டைம் எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு சவுண்டு எதுவுமே கிடையாது. எங்கேயோ ஒரு பூச்சி குச்சின்னு கத்திட்டு இருக்குது, கிளியோட சவுண்ட் கேட்குது. நீ பொத்திட்டு உட்கார்ற. ஃபேமிலியோட வந்து வச்சுக்கோங்க. வேற எந்த இதுவும் ஏன்னா சண்டேங்கும் போது பிஸ்னஸ் கால்ஸ் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. சண்டே எல்லாம் வந்தோம்னா அப்படியே பீஸ்ஃபுல்லா போன் அப்படியே தூக்கி 6 நாள் நம்ம கஷ்டப்பட்டு செம்ம ஜாலி வைப். மந்த்லி ஒன்ஸ் எங்கேயாவது தனியா இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னா ஃபேமிலி கிளம்பிடுது. திறக்குனா அதான் ஈவினிங் தான். நம்ம வேணா திறக்கலாம், இப்படி திறக்கலாம், இப்படி வேணா திறக்கலாம். இல்ல இருந்தா ஃபோன் பண்ணி யாரையும் திறக்கலாம், நல்லா இருக்கிறீங்களா என்ன எதுக்கு திறக்கலாம். கொஞ்சம் அனுப்பிச்சிட கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். போலாமா? கொஞ்சம் நடந்து போய் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. ஏங்க ஜான் இதை கொஞ்சம் பிடிங்க, வழியில் இருக்குது, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். அந்த இந்த கல்லெல்லாம் தூக்கி போட்டா பொண்ணு கொடுப்பாங்களோ? ஒரு பொண்ணை கட்டிட்டு நான் பண்ற மாதிரி எனக்கு தான் தெரியும். இதை போடுற நீ இன்னைக்கு தண்ணி இந்த டைம்ல அடிக்கிற சூரிய வெளிச்சத்துல அப்படியே இந்த இடமே பார்த்தோன்னா வெள்ளியால் நிரம்பின மாதிரி அப்படியே நம்ம ஃபேஸ் பார்த்தோன்னா உருட்டு உருட்டு. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு உங்களுக்கு தெரியுது இல்லையா? பனின்னு பாருங்க எப்படி இருக்கு, இது பாருங்க எப்படி இருக்கு. அப்படியே தான் இருக்குது. இல்ல அவங்க ட்ரெஸ் பாருங்க. என்ன புரியல? அந்த வெளிச்சம் இல்ல அடிக்குது நான் உங்களுக்கு. ஆமா நண்பர்களே, கண்ணாடி போட்டது தெரியல. ரூபாய்க்கு 4 கண்ணாடி வாங்கினா அப்படித்தான் இருக்கு. அங்க மீனுக்கு விலை போட்டுருக்காங்க தெரியுதா? நம்ம வந்து என்ன சொல்றது, சும்மா சர்றபுருன்னு அங்கே இங்கே போகிறோமே தவிர நின்று நம்ம இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணது கிடையாது. ஒவ்வொரு ஸ்பாட்டை நிறுத்தி நிதானமா. பட் இது ஒரு நல்ல ஸ்பாட் இல்லை, அந்த ஸ்மெல் மட்டும் டைம் சூப்பர் டைம். மழை பெய்யுது, பச்சை பசேர்னு இருக்குது. அது இல்லாம வானம் நீல கலரா இருக்குதா, தண்ணி படும்போது தண்ணியில வானம் பார்க்கும்போது வலை போட்டிருக்காங்க. வலை மீன் திங்கிறதே எத்தனை நேரம் நண்பர்களே. அருமையா இருக்குது வியூ பாருங்க. சரி, நம்ம லாஸ்ட் டைம் வந்து போட்டோ இங்கே தான் எடுத்தோம். இந்த வீடு பாருங்க சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு இவங்களே ஜம்மல் இருக்கு. உங்களுக்குலாம் இந்த மாதிரி இடத்துல இருக்கணும். வீதியிலடா, அதுவும் உண்மைதான். இடம் பாரு, அது வந்து என்னதான் சொன்னாலும் சிஜு பீஸ்ஃபுல். ஏய் அநேகமா இது நம்ம சொன்னா எனக்கு போட்டோ ஷூட் போகணுமா சிஜு? இவன் அதான் சொல்றேன் நினைக்கிறா. எப்படி அந்த பாறையில தண்ணி ஒழுகி வர மாதிரி இருக்கும் அதுதானே? அதுதான் அந்த ரோட்ல தான். நல்லா இருக்கு. பாறை பாருங்க நண்பர்களே, சூப்பரா இருக்குது. சிஜு மீன் பாறை மாதிரி இருக்கு. மீன் பாருங்க, பயந்துட்டு பாருங்க. எம்பா புருஷ மீன் எத்தனை இருக்குது பாருங்க. பெரிய சிஜு தூண்டி இங்கே உட்காந்துடலாம். தூண்டி இருக்கிற கேட்கட்டுமா? கடையில இருந்தா இருக்கும். கேட்கலாம். மீனை பார்த்தாலே கொஞ்சம் குச்சி ஏறுவாரு. அதான் வா வா வா. சிஜு தூண்டி இருக்கிற கேட்கலாம். அவங்க பிடிச்சிட்டு அவங்க வந்துக்கிறாங்க. சேச்சி சில தூண்டுண்டா அவங்க தூண்ட இல்ல. எவ்வளோ கட்டு சேச்சி? இடம்பல்ல ஆனோ சாதம் நல்லா பெருசா இருக்கும். ஓ சரி, ஜாவிரி பிடிச்ச விடு. எங்களுக்கு அறையில் இருந்துச்சு வச்சேன். ஓ சரி. ஓ பிடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பர்மிஷன் நினைக்கிறேன். അപ്പൊ ലോക്കൽ ആൾക്കാർ പിടിക്കാൻ പാടില്ല. ഓ ഓ അവർ പെർമിഷൻ എടുക്കുക. പെർമിഷൻ ഉണ്ട്.
അവർക്ക് പോലീസ് പിടിച്ചാൽ പ്രശ്നം വിഷയമല്ല. ചേച്ചി ഇവിടെ തേനൊക്കെ കിട്ടുമോ? അതന്നെ ഒറിജിനൽ തേൻ. ഇവരുടെ ഇരുന്നാണോ? ഓ അങ്ങനെ. എത്ര രൂപ കിട്ടും? നമ്മളെ ഇപ്പൊ കിട്ടില്ല, അത് ഒരു 2 മാസം മുമ്പാണ് കിട്ടുക. അത് കൊണ്ടുവരുന്നത് ഇപ്പൊ ഉണ്ടോ ഇല്ലെങ്കിൽ ഇപ്പൊ ഇല്ല, வீட்டுலண்டல்ல. மீன் பிடிக்கக்கூடாதாமா, ஆனா இவங்க வந்து அவங்க கூட தான் பிடிக்கணும். அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாதாரண வெளியிருந்து வராங்க பிடிக்கூடாது. ஆமா ஆமா ஆமா. உனக்கு ஸ்வீட்டா நார்மலா? நான் ஒரு ஸ்வീറ്റ് ഒരു നാർമൽ വാങ്ങിക്കലാമോ? നീളമാ ഇருக்கு പാரு. രണ്ടിൽ ഒന്നൊന്ന് ചെറുതായിട്ട് വേണമെങ്കിൽ ഒരുപാട് എരിവ് വേണ്ട, അത്രേ ഉള്ളൂ. ബിബി എറ തീർച്ചാമാ, എറ തീർച്ചാമാ. രണ്ട് ബിബി പീസ്. ஏ பிபி எற புழுவு தீர்ந்துருச்சாமா, புழுவு வேணுமாமா. சூடு சரியான சூடு, தோல்ல இருந்து சூடு தாங்கறதுக்கு வேண்டி பிடிக்கிறதுக்கு நல்லா மிளகா பொடியெல்லாம் போட்டு. நல்லா மிளகா பொடி போட்டோமான்னு கேட்டாங்க, வேண்டான்ட்டேன். இதுல போட்டிருக்காங்க. இல்ல ரைட்டா அதுல போட்டேன், எங்களுக்கு வேண்டான்ட்டேன். இல்லாம எல்லாம் அறியுது. சரியாப்பா பிடிச்சு வைக்க வேறுமே வாங்கிட்டா கண்டுக்கவே இல்லை, மைண்டே வர மாட்டேங்க. கடையில் அக்கா நல்லா அக்கா பாவல வேற லெவல். இந்த ஏரியால நல்லா பாவமா நல்ல மனுஷங்களா இருக்கும். மீன் பிடிக்கக்கூடாது, போலீஸ் பிடிச்சாங்கன்னா 500 ரூபா ஃபைன் போட்டுருவாங்கப்பா அப்படின்னாங்க. 500 அப்போ 5-10 கிலோ பிடிச்சி போட்டு 500 ஃபைன் பண்ணுவாங்க. சாப்பிடுறா மீனே வாங்கி போயிடுவாங்க, ஃபைனும் போட்டு மீனே வாங்கி போயிடுவாங்க. அப்போ அவங்க பிடிக்கிறாங்கன்னு கேட்டேன், அவங்களுக்கு பிரச்சனை இல்லைப்பா, நமக்கு தான் பிரச்சனை இல்லை. வெற்றிகரமா 76 சப்ஸ்கிரைபர்ஸ் நண்பர்களே. டார்கெட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க் யூ. என்னங்க பொதுக்கு 100 இல்ல, அவன் பேர் கேட்கலையா? அவனு சொன்னாரு நீங்க விடாத பாருங்க. எவ்வளோ? 100. 100 பரவாயில்ல. அதுதானே இந்த வீடியோ முடியும். அதுக்கு மேல வந்தா போனஸ், நம்மளால 100 தான் கொண்டு வர முடியும். அதுக்கு மேல பண்ணாங்கன்னா அவங்க விதி. அவன் கஷ்டம், அவ்வளவு கஷ்டம். எங்க நிக்குது தண்ணிங்க? தண்ணிங்க தென்னையா? தென்னை பின் நிக்காத பின்ன மலை மேல மலை இந்த யானை எல்லாம் தென்னை தேங்காய் முழுங்கிட்டு மேல போய் முட்டை போட்டுரும். அது அப்படியே மாற்று. தேங்காவை முழுங்கிட்டு மேல விட்ட போடுவோமா? புரியுது எனக்கு. தேங்காய் முழுங்கிட்டு விட்ட போட்டுருந்துன்னு வச்சுங்களேன், அது அப்படியே முழுசா சீரமாக வெளியே வந்துடும். அப்படி தென்னை மலை வளர்ந்து செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு எங்களுக்கு பாத்தியா சூப்பரா இருக்கும். எங்க டைம் இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு ஒரு 4 மணி தான் முடிஞ்சிருது. அவன் இன்னும் திருந்தல மாமா. வேலையில வேலை பிஸி பயங்கரமா. இன்ஸ்டாகிராம் பார்க்கறதுக்கு டைம் கிடைக்கிறது இல்ல. தின்னது போய் விடு, விடுங்க தலைவர், விட்டுறாதீங்க. நான் நினைக்கிறேன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க, விட்டுக்கிட்டு விட்டுறாதீங்க. வேற யாராச்சும் ஓடத்துங்க, நான் பாட்டு வீடியோ எடுத்துருக்கேன். அருணா ஓட்டுங்க. சூப்பர் vlog மாட்ட போகுது. ஏன்னா vlog வருமா? தண்ணி 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 நீ அது கேமரா கண்டென்ட் தண்ணி கேட்கறத தண்ணி கேமரா பார்த்து மட்டும் கேட்கறேன். கேமரா பார்த்து தண்ணி குடிக்கிற நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஓ நீங்க என்னடா கல்யாணத்துக்கு போட்டோ எடுத்தது அங்க? கல்யாணத்துல அந்த இது நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து அது அங்க இந்த வீடுல தெரியும் இருக்கா? ஒரு காமெடி வாட்டை வேஸ்ட் ஆயிடுச்சு.
கல்யாணத்துக்கு வீடியோ எடுத்தாங்க இங்க வந்துட்டாங்க கேட்டுக்குற தாண்டிட்டுண்டா. ஏன்டா நான் இங்கதான் 2-3 வயசு வரைக்கும் கிட்ட இருந்தேன், தெரியாதடா. நான் 3 வயசுல எனக்கு தெரியாதப்பா. இடம் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோங்க, வேலை திறந்து பாத்து. டேய் நீ அந்த கார் வச்சு எடுத்து சொல்லல, நம்ம ஒரு நனைஞ்சு போய் வீட்டுல போய் துணி எல்லாம் மாத்தணும்ல. போய் எடுத்தது திருச்சு போ. நீ விட்டுட்ட, இடம் விட்டுட்ட. அதெல்லாம் போட்டங்க. இவர் 3 வயசு வரைக்கும் இங்கதான் இருந்தாராமா. கூட்டிட்டு போறேன்னு இருக்காருல பாப்போம். அவன் பாருங்க போயாச்சு. அதுல கொஞ்சம் தள்ளி ஒரு வீடு, அந்த வீட்டுல போய் கல்லம்புழா பிரிட்ஜ். கல்லம்புழா பிரிட்ஜ் கூட்டிட்டு போனேன் பிரிட்ஜுங்க. கூட்டிட்டு போய் நீ ஒண்ணு நீ சொல்லு. டான்ஸ் ஆடணும். இது vlogல வரணும். நான் போடுற பாட்டுக்காரன் இல்ல நீ ஆடணும். சரியான போட்டி. என்ன போட்டோ ஷூட் வீட்டுல ட்ரெஸ் மாதிரி சாயெல்லாம் கொடுத்தோம். அது தாண்டியாச்சு. சரி டான்ஸ் ஆடுவீங்களா? அதான போட்டி. ஓ சரி. இல்லன்னா நீ டான்ஸ் ஆடணும். நீங்க ஆடுவீங்க. நான் போடுற பாட்டு யார் பாக்குறது? நான் போடுற பாட்டுக்கு இருக்கிற 76 சப்ஸ்கிரைபர்ஸ் ஓடிட்டு போறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு. நான் போடுற பாட்டுக்கு நீ டான்ஸ் ஆடணும். சரி நான் ஓகே தான். நீ ஓகே தானே? ஓ சரி. நாங்க ஓகே இல்ல. சின்ன இதுதான். நீ அங்க போனதுக்கு அப்புறம் மொத்தம் மூத்திர ஒடிக்கிற மாதிரி ஓடிட்டு இருக்கணும். ஒண்ணே ஓடுது. தண்ணி வரும். நல்ல தண்ணி வருங்கிறான், சின்னதுதாங்கிறான், புரியல. 1000 வளங்க நிரூபிச்சிருவானு பார்த்தலாம். இங்க ஏத்திங்க கம்பெனி போய். எப்படி நடந்தா போனோம். வீட்டுக்கு நடந்து போய்க்கலாம். நடந்தா? ரொம்ப தூரம் தான் இறங்கி. நம்பலாமா? அதான் பண்ணிடப்பா, அதான் பண்ணி. ஆமாங்க தெரியுதுங்க. ஆமாங்க தண்ணி உழுகுற மாதிரி. நீ ஆள் வேற லெவல்ரா. நீ வெடியில பாரமா வெடி. 1000ல 1 லாக். நண்பர்களே, நம்ம வந்து நம்ம 1000 வாலா சொன்ன இடத்துக்கு வந்திருக்கிறோம். நிறைய தடவை வந்திருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஸ்பாட் உண்மையிலேயே எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். கிரேட்ரா. கமான் வாங்க பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலா இந்த இடம்லாம் இப்ப நம்ம நடந்து போயிருக்கிற வழியே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வர்ற வழியாமா. ஆனா இப்ப தண்ணி இல்ல, அதனால நம்ம இதை வந்து வழியா யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா இருக்குது. அம்மே நல்ல வைபு. இங்கெல்லாம் வந்து மேரேஜ் வெட்டிங் ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் வந்தானா வேற லெவல்ல இருக்கும். பாலக்காடுல இருக்கவங்க இங்க தைரியமா வரலாம். அந்த இடத்துல வேற லெவல் இருக்குன்னு. டேய் பிபி நீ வேற லெவல்ரா. ஏங்க கம்மி பட்ஜெட்ல கொடைக்கானல் இங்கேயே இருக்குதுங்க. அவன் நினைச்சா அவனுக்கே பெருமையா இருக்குதாமா. சரிடா போடா உன் நேரம். ஏங்க இது வரைக்கும் இது பார்த்ததே இல்லைங்க நானு. அமேசிங். வாவ் வேற லெவல். வேற லெவலா இருக்குது. ஆனா பயங்கர சவுண்டா இருக்கு. சவுண்ட் பின்ன பால்ஸ் இப்படி சவுண்ட் வராம இருக்குமா? மியூட் பண்ணுமா? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஜில்லுன்னு உண்டு சிஜு. சிஜு இங்க இருந்து எல்லாரும் உட்கார்ந்து போட்டோ எடுத்துலாம். 1000 வாடா பயங்கரம். நண்பர்களே, பாலக்காட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ஸ்பாட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. சூப்பரான ஸ்பாட்டு. கொடைக்கானல் காந்தலூர்லாம் போயிருந்தேன் லாஸ்ட் டைம். அங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ செலவு பண்ணி ஏன்டா கத்தி ஒருத்தன் பேசிட்டு இருக்கிறேன். அவ்வளோ செலவு பண்ணி நாங்கள் போய் பார்த்தது அவ்வளோ சூப்பரான ஒரு ஃபால்ஸு. கண்டிப்பா 100% நான் சொல்றேன், அந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் மலம்புழால இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே செய்யாது. கண்டிப்பா வாங்க. மலம்புழால தான் கவைக்கு போற வழியில இருக்குது. அது எங்கன்னு நம்ம வெடிமுத்து சொல்லுவாரு. நம்ம ஜில்லுன்னு இருக்குது. கிளைமேட் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹீட், வெயில் அடிச்சுட்டு இருக்குது. ஆனா தண்ணி பயங்கர ஜில்லா இருக்குது. ஏன்னா இது மலையிலிருந்து ஒழுகி வர்ற வெள்ளம், அதனால நல்லா ஜம்முன்னு தணுப்பா இருக்கு.
அங்க போறீங்க பாத்தீங்களா ஏழு வாக்குதான் இல்ல வேற வேலை பார்க்கறது தேங்காய் உளிச்சிட்டு இருக்குது கேமரா எப்படி ஜம்ப் பண்ணி போகுது குட்டி குட்டி இங்க இருந்து சாடுங்க இங்க இருந்து எடு ரெண்டரை நிக்குது பாத்துட்டு வந்து மூஞ்சி தேங்காய் வாடா அதான் மொட்டை பேர் தேங்காய் கண்ட வேற அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிங்கி குட்டி குட்டி இதோ வேற லெவல் ஃபேமிலிடா சாப்பிட்ற தேங்காய் எடுத்து இப்போ எல்லாம் போச்சு போ நண்பர்களே இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ரிவ்யூ கொடுக்கலாம் கொஞ்சம் செம்ம நிறைய சொல்லிட்டு அதுவே. நண்பர்களே நாங்க இவ்வளவு எதிர்பார்த்து வரல. ஆல்ரெடி காவிக்கு நிறைய டைம் வந்திருக்கிறோம். வந்துட்டு ரோட்லயே போயிருவோம். ரோட்டு வழியில் என்னெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். இது 10,000 வாழா சொன்னா அவங்க மேல நம்பிக்கை சுத்தமா எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. சரி நம்பி வந்தோம். வேற லெவல் 10,000 1 lakh வாழா மாதிரி இருந்தது. அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அருளண்ணே இங்க இருந்து ஃபேமிலியா தேங்காய் எடுத்து போய் அதையும் பார்த்தாச்சு. தேங்காய் போட்டு வீடியோ எடுத்தோம். அது எவ்வளவு கிளியரா வந்து தெரியல. எப்படி இங்கிருந்து தாவி அங்க தாவி இங்க தாவி ஒரு மரத்துக்கு போய் மைக் தேங்காய் போட்டு அதை கடத்திட்டு போற வழியில் நாங்க வீடியோ எடுக்க போய் அந்த தேங்காய் கீழே விழுந்து பயந்து ஓடிடுச்சு பாவம். நாங்க போனதுக்கு அப்புறம் மீறி சாப்பிடுவோம். தலைவர் கையை ஆட்டி தட்டி விட்டுட்டாரு. ஓகே நண்பர்களே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்கிறோம். 3 3 2 1 subscribe to Jabs Vlogs. A few moments later. ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. தாராளமா வரலாம். ஃபேமிலியா வந்தீங்கன்னா சேஃபா வந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு குழந்தைகளை கூட்டிட்டு ஜாலியா குளிக்க வைக்கலாம். கொஞ்சம் நேரமா இருந்தா போதும். இங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு யாரு சொன்னா? போக கூடாதா? வாங்க போக போலீஸ்